ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸஸ் ஆஃப் ரைஸ். இந்த வீடியோவில் நம்ம அப்கமிங் 2025ல் வரப்போகிற அனிமேஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் இருக்கிற அனிமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபயர் ஃபோர்ஸ். இந்த அனிமேல வந்து ஆல்ரெடி 2 சீசன் வந்திருக்கு. அனிமே ஃபேன்ஸ் எல்லாருக்குமே தெரியும். இந்த அனிமே வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஜான்ராவாக இருக்கும். ஒரு புது விதமான ஸ்டோரி லைனையும் சரி, ஸ்க்ரீன் பிளேவும் சரி ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு ஃபயர் ஃபோர்ஸில் சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ்லாம் இருக்கிறவங்க வேலை பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். பட் நீங்கள் நினைக்கிற மாதிரி இது வந்து ஒரு ஃபயர் ஃபோர்ஸை பேஸ் பண்ணுற ஸ்டோரி கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, அது ஒரு கான்செப்ட் மாதிரி தான் எடுத்திருப்பாங்க. ஆனால் உண்மையான ஸ்டோரியில் வந்து பார்த்திங்கன்னா தரமான வில்லன்லாம் இறக்குவாங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபைட்ஸ்லாம் இருக்கும். ஃபைட் எல்லாமே தரமாக இருக்குங்க. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த அனிமே வந்து இந்த டீமன் ஸ்லேயராக இருக்கட்டும், இல்லை இந்த கைஜூ நம்பர் 8, இந்த ஜுஜுட்சு கைசன் இந்த மாதிரி வந்து ட்ரெண்ட் ஆகலை, அவ்வளோதான். பட் அனிமே ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே இந்த அனிமே ரொம்ப பிடிக்கும். இந்த அனிமேவோட சீசன் 3 வரப்போகுது. அதை பற்றி தான் இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த அனிமேவோட பேர் மாதிரியே இந்த அனிமேவும் ஃபயராக தான் இருக்கும். இந்த அனிமேவோட 3rd சீசன் வந்து April 4, 2025ல் ரிலீஸ் ஆக போகுதுன்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான். இந்த அனிமேவோட சீசன் 2ல் நீங்கள் பார்த்தீங்களா, ஷின்ரா விசஸ் சோ ஃபைட்லாம் தரமாக பீக் லெவலில் இருக்கும். இந்த சீசனில், அதாவது இப்போ வரப்போகிற 3rd சீசனில் வந்து ஃபைனல் பேட்டிலுக்கு தரமான ஒரு பில்டப் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த பில்டப் எப்படின்றத நம்ம அனிமே வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். மாங்கா படித்தவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் இந்த சீசன் 3ல் வரப்போகிற ஃபைட் எப்படி இருக்குன்றது. ஸோ இது ஒரு கிரேசியான சீசனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதாவது கிரேசினா நான் என்ன சொல்கிறேன்னா, இது வரைக்கும் நம்ம ஃபயர் ஃபோர்ஸை பார்க்காத ரேஞ்சுக்கு வந்து இந்த சீசன் 3 புஷ் பண்ணுவாங்க. ஸோ இதோட ஃபயர் ஃபோர்ஸோட அப்டேட் முடியுது. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற அனிமே என்னென்னா பிளாக் பட்லர். இந்த அனிமேவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்டோரி லைனை கொண்ட ஒரு அனிமே தான். இது எப்படி இருக்குன்னா, ஒரு கிளாஸி, மிஸ்டீரியஸ் அண்ட் ஆக்ஷன் பேக்ட் அனிமே அந்த மாதிரி இருக்கும். பிளாக் பட்லர் வந்து எந்த மாதிரி ஒரு இடத்துல நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்டோரியன் இங்கிலாண்டில் நடக்கிற ஒரு கதை. அதாவது ஒரு சிஎல் ஃபேண்டோமியன்ற ஒரு சின்ன பையன், அதாவது ஒரு பணக்கார வீட்டு பையனை சுற்றி நடக்கிற ஒரு கதை. அவரோட ஃபேமிலியை யாரோ கொலை பண்ணிடுவாங்க. ஸோ ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக அவர் வந்து டீமனோட கான்ட்ராக்ட் போடுவார். அந்த டீமனோட பேர் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா செபாஸ்டியன். அதாவது ஒரு பர்ஃபெக்ட் பட்லராக இருப்பாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த அனிமேவோட பேர் வந்து பிளாக் பட்லர் அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ ஆனால் அவனோட பவர் இருக்குல்ல, அந்த செபாஸ்டியனோட பவர் வந்து ரொம்ப சூப்பர் நேச்சுரலாக மிஸ்டீரியஸாக இருக்கும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த அனிமே வந்து ஒரு மாஸ் ஆக்ஷன் அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு அனிமே. அதாவது டிஃப்ரெண்ட்டாக அந்த ஸ்டோரியை ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த அனிமேவோட அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அனிமேவோட நெக்ஸ்ட் சீசன் வந்து வரப்போகுது. அந்த சீசனோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ரால்டு விச் ஆர்க். அந்த ஆர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேலோட காம்போவையும் சரி, செபாஸ்டியனோட காம்போவையும் சரி மிஸ் பண்ணவே மாட்டீங்க. 2 பேரோட காம்போவுமே தரமாக பண்ண போகிறதா பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அது நீங்கள் பார்க்க ரெடியாக இருக்கீங்களா? தரமாக இருக்க போகுது. பிளாக் பட்லர் வந்து ஒரு கல்ட் கிளாசிக்கான ஒரு அனிமே தான். இந்த நியூயார்க்கில் வந்து சிஎல்லோட பாஸ்ட் இருக்குல்ல, அந்த சின்ன பையனோட பாஸ்ட்டை வந்து அதுக்கு வந்து ஒரு பெரிய ரிவீல் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. பெருசாக பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த சீசனில் வந்து முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கண்டென்ட்டாக சிஎல்லோட அந்த ஃப்ளாஷ்பேக் இருக்கும், அந்த பாஸ்ட் இருக்கும். இந்த அனிமே வந்து எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா April 5க்கு மேலே 2025ல் ரிலீஸ் ஆகிறது தான் இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் இதுவும் கன்ஃபார்ம் தான். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் அனிமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு அனிமே தான். அதாவது ஒன் பீஸ் அனிமேல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதாவது போன வருஷத்துல இருந்து இப்போ ஒரு 4-5 மாதமாக எபிசோடே வரல. இப்போ இந்த ஏப்ரல் மந்த் 10th அப்புறம் வந்து ரிலீஸ் ஆக போகிறதா சொல்லியிருக்காங்க. ரிலீஸ் ஆயிரும். யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்கன்ற கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஒன் பீஸ் கன்னீஸ் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து எந்த மாதிரி அந்த இப்போ வரப்போகிற சீசனை கொண்டு போகிறாங்கன்றதை பற்றி நம்ம பேசலாம். அதாவது இந்த வருஷம் இப்போ ரிலீஸ் ஆக போகிற இந்த ஆர்க்கோட பேர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா எக் ஹெட் ஆர்க். என்னடா முட்டமண்ட ஆர்க் அப்படிங்கிறீங்கன்னா, ஆமாம் அதான் பேர், எக் ஹெட் ஆர்க்கு. ஒன் பீஸ் ஃபேன்ஸ்க்கு வந்து ரொம்ப ஐப்பு ஓவராக ஆயிடுச்சு. அதாவது இத்தனை மாதம் பார்க்கலல்ல, ஸோ ஐப்பு ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு. மேபி இதுதான் அவங்களோட பிளானாக கூட இருக்கலாம், கொஞ்சம் ஐப்பு கிரியேட் பண்ணுறதுக்காக கூட இருக்கலாம். ஆனால் அவங்க சொன்ன ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் அனிமேஷன் ஸ்டைலை வந்து நியூ ஜென் அனிமேஸ் கூட மேட்ச் பண்ணுறதுக்காக கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணணும். ஸோ எங்களுக்கு டைம் வேணுன்ற மாதிரி தான் அவங்க கேட்டு கேப் எடுத்திருந்தாங்க. ஸோ இந்த நியூ எக் ஹெட் ஆர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா வீகா பங்க், ஃபியூச்சர் ஐலாண்ட், அது மட்டும் இல்லாமல் கியர் 5ல் நடக்கிற மேசிவ் ட்விஸ்ட்லாம் இந்த ஆர்க்கில் வருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்க் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா April 5க்கு மேலே ரிலீஸ் ஆகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. என்ன சொல்கிறது, எப்பண்டா ரிலீஸ் பண்ணிடுவீங்க, சீக்கிரம் பண்ணி தொலைங்களாண்டா அந்த மாதிரி இருக்குது. சரி, இதோட இந்த ஒன் பீஸ் அப்டேட் முடியுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற அனிமே அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா கைஜூ நம்பர் 8 சீசன் 2. இந்த அனிமே நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள்.
மஸ்ட் வாட்ச் கேட்டகரியான அனிமே நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். இது தமிழ் டப்பில் கூட அவைலபிளாக இருக்குது. கிரன்ச்சி ரோல்லையும் சரி, உங்களுக்கு ஏதாவது லிங்க் வேணுன்னா கூட கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் லிங்க் அனுப்பி விட்றேன். மஸ்ட் வாட்சான கேட்டகரியான ஒரு அனிமேனா அது இதை தான் நான் சொல்லுவேன் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்ததில். ஏன்னா கேட்டிங்கன்னா வந்து ஹியூமரஸ் இருக்குல்ல, ஹியூமரஸ் தாறுமாறாக ஹியூமரஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஃபஸ்ட்டு ஃபியூ எபிசோட்லாம் வந்து ரொம்ப ஜாலியாக போகும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியேட்டு அந்த சீசன் முடியும் போது அந்த கிளைமேக்ஸ் ஆஃப் த சீசன்லலாம் பார்த்தீங்கன்னா நம்மளை அள வைக்காத குறையாக வச்சுருவாங்க. என்ன சொல்கிறேன்னா ட்விஸ்ட் இருக்குல்ல, அந்த ட்விஸ்ட்லாம் தரமாக இருக்கும். கார்னர் ஆஃப் த சீட்டில் உங்களை வந்து உட்கார வச்சுருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆக்ஷன் பேக்லாம் தரமாக இருக்கும். உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு படம் பார்த்த ஃபீல் கிடைக்குங்க. ஒரு என்ன சொல்கிறது, அது எனக்கு வார்த்தைகளால் சொல்ல முடியலை. ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் கிடைக்கும். உங்களுக்கு வந்து ஹியூமரஸ் கிடச்சிரும், எமோஷன் கிடச்சிரும், ஜாலியும் இருக்கும், ஃபைட் இருக்கும், ஆக்ஷன் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ வந்து ஒரு ஃபுல் பேக்டான ஒரு அனிமேனா இது நீங்கள் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். இந்த அனிமேவோட சீசன் 2 வந்து வரப்போகுது. நம்மளோட ஜூலை மந்த் வரப்போகுது, ஓகேவா? ஆனால் இதில் வந்து அந்த ஜூலை மந்த் வரக்கூடிய அந்த சீசனில் எப்படி இருக்கும்னா கைஜூ ஃபைட்ஸ் நிறைய இருக்க போகுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மிலிட்ரி ஆக்ஷனும் நிறைய இருக்க போகுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த காம்போக்கே வந்து ஐப்பு தரமான ஒரு ஐப்பாக இருக்குது. இது வந்து சீசன் 1 பார்க்கலனா சத்தியமாக சொல்கிறேன், போய் பார்த்துட்டு வந்துருங்க. நீங்கள் பெரிய குத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சரி, ஓகே. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற அனிமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டேண்டடன் சீசன் 2. இந்த அனிமே பற்றி நான் சொல்லவே வேண்டாம். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய பேருக்கு அதுவும் தமிழ் டப்பில் ட்ரெண்டான அனிமேனா அது இதுதான். ஏன்னா அதோட டப்பிங் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு டெட்புல் படம் பார்த்த மாதிரி இருக்கும். நிறைய டபுள் மீனிங்கு, ஸ்ட்ரெயிட் மீனிங்கு எல்லாம் போட்டு தாக்கியிருப்பாங்க. அந்த அனிமேவோட ஸ்டைலே அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த அனிமேவோட கதை என்னன்றது உங்களுக்கு தெரியுமா? ஏற்கனவே பார்த்தவங்களுக்கு நான் சொல்லலை, புதுசாக நான் பார்க்க போகிறவங்களுக்கு தான் சொல்கிறேன். கதை என்னென்னா ஹீரோவோட மெயின் பாயிண்ட் காணாமல் போயிடும், அவரோட கொட்டைகள் காணாமல் போயிடும். ஸோ வந்து அதை தேடி போகிறது தான் கதை. அது ஒரு அதில் என்னென்னா ஏலியன்ஸ் இருப்பாங்க, பேய் கோஸ்ட் இருக்கும். இந்த மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒரு ஃபன்னியான ஒரு அனிமே தான். ரொம்ப சீரியஸான அனிமேன்லாம் நான் சொல்ல மாட்டேன். ரொம்ப உங்களுக்கு ஃபீல் குட்டாக பார்க்கும்போதே ஜாலியாக சிரிச்சிட்டே இருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு அனிமே தான் டேண்டடன். அதோட சீசன் 2 உடனே ரிலீஸ் ஆகுது. எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. இப்போ 2025 வந்து சீசன் 2 ரிலீஸ் ஆக போகுது. இந்த வந்து எப்படின்னா இந்த அனிமேஷன் ஸ்டைலே வந்து ஒரு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அனிமேஷன் ஸ்டைலே. அதாவது இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி லைனுக்கு நல்ல அனிமேஷன் ஸ்டைல் பண்ணியிருக்கீங்களேடா, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்ட் ஃபைட் இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சீசன் 2ல் ஏலியன் ஃபைட் இருக்க போகுதுன்றது மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் முக்கியமாக வந்து சீசன் 1 சீசன் 2 வந்து ரொம்ப காமெடியாக இருக்க போகுதுன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இது எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு கேட்டிங்கன்னா ஜூலை மந்த், அதாவது கைஜு நம்பர் 8 ரிலீஸ் ஆக போகிற அதே மந்தில் தான் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ டேண்டடன் 2க்கு யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் யாருக்கெல்லாம் டேண்டடன் பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இதோட இந்த வீடியோ நான் முடிச்சிருக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் கைஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் போன்ற இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணும். ஸோ அன்டில் த நெக்ஸ்ட் வீடியோ, குட் பை.